நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு புயலில் மீன் குழம்பு. யார் யாருக்கெல்லாம் மீன் ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சுஜியும் கல்பனாவும் மாமியார் மருமகள் 2 பேருமா சேர்ந்து நம்ம டீ குடிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சுல டீ குடிச்சுன்னு ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளரில் டீ போட்டு கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. வெளியிலேயே சோஃபாவை போட்டுட்டு கல்பனாவோட கணவன் ராமசாமி உட்காந்துட்ருக்குறாங்க. வாங்க வாங்க, டீயா? டீயோட வாசனையே ஆளை தூக்குதே. எனக்கு தானே 2 டீயும், சீக்கிரம் கொண்டாங்க கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, டீ உங்களுக்கா? யார் சொன்னது? இருக்கிற சுகருக்கு டீ வேற கேட்குதா? இதில் எவ்வளோ சர்க்கரை போட்டிருக்கு தெரியுமா? நல்லா ஆள் வந்து வச்சுருக்குறீங்க. 2 டீ வேணுமாமே. நாங்களே டீ குடித்து ரொம்ப நாள் ஆகுதுன்ட்டு இன்றைக்கி தான் டீயை ஸ்பெஷலாக போட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இஞ்சி, ஏலக்காய், சர்க்கரையை தூக்கலாக போட்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு மனமாக தானே இருக்கும். இதெல்லாம் வேலைக்காகாது. வா சுஜி, நம்ம உள்ளேயே போய் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை அத்தை வேண்டாம் அத்தை, மழை பெய்யுதுல, வெளியிலேயே உட்காந்து குடிச்சோம்னா அருமையாக இருக்கும். மழை பெய்யறதுக்கு அதுக்குமா மண் வாசத்தோடு உட்காந்து குடிச்சோம்னா அம்புட்டு ருசியாக இருக்கும் அத்தை. மாமா வர ஆசையாக டீ கேட்குறாங்க. நான் வேணும்னா கம்மியான சர்க்கரை போட்டு ஒரே ஒரு டீயை கொண்டு வரட்டுமா? ஏற்கனவே டீ போட்டு வச்சுருக்குறோம்ல சர்க்கரை போடாமல், அதில் வேணும்னா கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அடியே சுஜி, நீ எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்குற? ஒரு டீ அப்படிம்பாரு, அதுக்கப்புறம் 4 டீ ஆகும், 4 டீ 10 டீ ஆகும், 10 டீ 40 டீ ஆகும். ஒரு நாளைக்கு பால் பாக்கெட் வாங்கியே நம்மளோட காசெல்லாம் காலியாக போயிடும். நான் வாங்கிட்டு வந்ததே 10 ரூபா பால் பாக்கெட்டு, அதுலேயே நான் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிருக்கிறேன். இதில் வேற நீனு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். நான் தரமாட்டேன். அந்த டீ போட்டு வச்சுருக்குறோம்ல, மிச்சம் இருக்கிற டீ எனக்கு. ஏய் கல்பனா, உனக்கும் தானே சுகர் இருக்குது, நீ மட்டும் என்ன 2 ஸ்பூனு சர்க்கரை போட்டு சுகருக்கு எப்படி குடிக்கிற? டீயா கேட்குது உனக்கு டீ அப்படிங்கிறாங்க ராமசாமி. நான் என்ன உங்களை மாதிரி தினமுமா டீ குடிச்சிட்ருக்குறேன்? மாதத்துக்கு 1 முறையோ இல்லை 4 முறையோ, 4 முறை இல்லைன்னா 10 முறை, இல்லைன்னா 14 15, இவ்வளோ தானே அப்படிங்கிறாங்க. பாத்தியாமா சுஜி, 1 4 ஆச்சு, 4 10 ஆச்சு, 10 14 ஆச்சு, 14 15ன்னு போயிட்டே இருக்குது. இவ என்ன ஒரு நாளைக்கு 40 டீ குடிப்பான்னு சொல்கிறா. அவள் மட்டும் என்ன குடிக்காமலா இருக்கிறா? மாதத்துலேயே 30 நாள் தான், அதுலேயே 15 டீ. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டீ குடிக்கிற கணக்கு தானே வருது. அது எப்படி சரி வரும்? இப்போது இவளும் டீ குடிக்கக்கூடாது, நான் குடிக்கலல்ல, அப்போது அவன் மட்டும் என்னை பார்க்க வச்சு குடித்தான்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அந்த கப்பில் உள்ள டீயவும் நீயே குடிச்சிரு. உனக்கு இன்னைக்கு ஆஃபர், ஸ்பெஷலாக போட்டிருக்கிறான்னு வேற சொன்னீங்கல்ல. என்னை விட்டுட்டு அவள் ஸ்பெஷலாக குடிக்கலான்னு பார்த்துருக்குறா, அதுக்கு நான் விடுவேனா? முடியவே முடியாது. ஏய் கல்பனா, அந்த டீயை வாங்கவே கூடாது. சுஜி, நீ அப்படியே வீட்டுக்குள்ளே போய் குடி. வேண்டாம் வேண்டாம், நீ தான் வெளியில் உட்காந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, வா உட்காரு. கல்பனா, நீயும் இங்கே தான் உட்காரணும். நம்ம 2 பேரும் இப்போது சுஜி அந்த 2 கப்பு டீயவும் குடிக்கிறத கண்குள்ளா காட்சியாக ரசித்து பார்க்க போகிறோம், சரியா? உனக்கு பிடிக்கலன்னா மழையவாது வேடிக்கை பார்த்துட்டுரு. அட என்ன இவருக்கு தானே சுகர் அதிகமாக இருக்குது, என்ன குடிக்கக்கூடாதுன்னு இவர் எப்படி சொல்லலாம்? நான் தான் கண்ட்ரோலாக தானே வச்சுருக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நான் இன்னைக்கு கண்டிப்பாக டீ குடிச்சு தான் தீருவேன். சுஜி, அந்த டீயை குடுமா. அவர் கிடக்குறாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே. அவருக்கு தரலன்றதுக்காக எப்படியெல்லாம் பேசுகிறாரு பத்தியா? நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்து குடிக்க வேண்டான்ட்டு நான் அப்போவே சொன்னேன். வா உள்ளே போகலாம். ஒரு டீ ஆச்சும் நிம்மதியாக குடிக்கணும். மற்ற எல்லாத்தையும் சாப்பிட விடுறது, டீயை மட்டும் குடிக்க விடுறதே கிடையாது. இவர் ஒரு சரியான டீ பைத்தியமாக இருக்கிறாரே.
வா வா, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே 2 பேரும் நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அந்த டீயை அவரே வாங்கி பிடுங்கி குடிச்சிருவாரு. அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது, வா வான்ட்டு சுஜியை கல்பனா வேக வேகமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கேயும் பின்னாடியே வந்துட்டாரு இந்த ராமசாமி. என்ன, டீ குடிக்கலான்னு வந்தீங்களா? முடியவே முடியாது. நீ எங்கே சுற்றி அங்கே சுற்றி எங்கே போனாலும் நான் உன்னைய டீ குடிக்க விடவே மாட்டேன் அப்படிங்கிறாரு ராமசாமி. அந்த சத்தத்திலேயே அவங்களோட பையன் குகன்னு தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்துருச்சு. என்ன சத்தம், என்ன சத்தம், என்னதான் நடக்குது? ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாளாச்சும் நான் நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா அம்மாவும் அப்பாவும் ஏதாச்சும் சத்தம் போட்டு கத்திட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? அதே வழக்கம் போல டீயா? அடடா, அந்த டீனால தானே இப்போ என் தூக்கத்தை 2 பேருமா சேர்ந்து கெடுத்துட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த டீயை நீங்கள் குடிக்கலாமா? கொண்டாங்க கொண்டாங்க அப்படின்ட்டு அந்த டீயை குகனே வாங்கி பிடுங்கி குடிச்சிட்டாங்க. அட என்னங்க நீங்கள், எனக்காக ஒரு டீ போட்டு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டிங்களே. ஒன்று எனக்கு ஒன்று அத்தைக்குன்னு போட்டு வச்சுருந்தது, ஆசையாக ஸ்பெஷலாக போட்ட டீ தெரியுமா? உனக்கு வேணுமா வேணாமான்னு கூட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலல்ல, மடக்கு மடக்குன்னு அவ்வளோ சூடான டீயை குடிச்சிட்டிங்களே. சே, எனக்கு டீ குடிக்கிற ஆசையே போயிடுச்சு. வாங்க அத்தை, நம்ம சமையல் வேலையவாச்சும் பார்ப்போம், எனக்கு வேற பசிக்குது. இப்போ ஏதாச்சும் சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். வாங்க, நீங்கள் வாங்க சமைக்க போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு கொஞ்சம் கிறக்கமாக வருது, நீ போ. நான் அந்த டீயை குடிச்சிருந்தேன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும், அதுலேயே சுறுசுறுப்பாக வேலைகளெல்லாம் பார்த்துருப்பேன். டீ குடிக்கலன்னும் பொழுது எனக்கு வேலை செய்கிறதுக்கே தோணலை. நீ வேலை பார்த்துட்டே இரு, நான் பின்னாடியே வந்துடுறேங்கிறாங்க. சுஜிக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் அத்தை சமையல் கட்டு பக்கம் வரவே மாட்டாங்க, நம்ம சமைச்சாதான் உண்டு அப்படின்ட்டு மழைக்கு இதமாக என்னென்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க. சரி, நானே போய் சமைக்கிறேன் அப்படின்ட்டு அடுப்படிக்குள்ளே போய் வகை வகையாக சமைக்கிறாங்க. என்னென்ன சமைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டாங்க. எல்லாமே சுஜிக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிட்ருக்குறாங்க. தயிர் சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரைன்னு வகை வகையாக செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க ஒரு வழியாக வேலையவும் முடிச்சிட்டாங்க. கூட்டுக்கு ஊறுகாய் இருக்குது, இது போதும். குடிக்கிறதுக்கு மோர் செஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம சாப்பிட வேண்டியது தான். எல்லாரையும் கூப்பிடலான்ட்டு அத்தை, மாமா, ஏங்க வாங்க நம்ம எல்லாருமா சாப்பிட்லாம், சாப்பாடு தயார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதுக்குள்ளேயுமா சுஜி நீ சமைச்சு முடிச்சிட்ட? ஏதோ இப்போ தான் சமையல் கட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்தது, மின்னல் மாதிரி வெளியில் வந்து நிற்கிறியே. சூப்பர் அம்மா. பார்த்தீங்கல்ல, சுஜி எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலைகளை முடிச்சுட்டு வந்துட்டா. வாங்கம்மா, மழைக்கு எனக்கு பசி அதிகமாக எடுக்குது, சாப்பிடலாம் வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்க சாப்பிட போகலான்ட்டு எல்லாருமே டைனிங் டேபிளில் போய் உட்காந்துட்டாங்க. சுஜியும் சமைச்சு வச்சதை ஏற்கனவே டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் திறந்து பார்த்தா எல்லாம் சுஜிக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னொன்னையும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க. அட என்ன சுஜி செஞ்சு வச்சிருக்கிற, எல்லாம் நீ மட்டுமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நாங்கள் குழம்பு தானே சாப்பிடுவோம், சாப்பாடு குழம்பு கூட்டுன்னு செய்யாமல் தக்காளி சாதம், தயிர் சாதம், புளியோதரைன்னு ஏதோ சாப்பாடெல்லாம் கிண்டி கிண்டி வச்சிருக்கிறியே. போ சுஜி, இது எதுவுமே எங்களுக்கு பிடிக்காது. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நானாச்சும் சமைச்சிருப்பேன். இது எதுவுமே எங்கள் வயிற்றுக்குள்ளே இறங்காது, கடிக்கும். போ, இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். எல்லாரும் சாப்பிடுங்க, வேற வழியே இல்லை. காலையில் டீ குடிக்கலான்னு பார்த்தா அது கட்டாயி போச்சு. சாப்பாடாச்சும் பிடிச்ச மாதிரி ஆசாசியாக சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் போச்சு. காலையில் எப்படி இருக்குதோ அன்னைக்கு நாள் முழுக்க அப்படி தான் போகும். காலையிலேயே சூப்பராக விடிஞ்சுது. இன்னைக்கு எப்படி போக போதோ. சாப்பிடுங்க, எல்லாரும் என் மூஞ்சியே பார்த்துட்ருக்குறீங்களே, ஏதாவது தெரியுதா? தெரியுதா தெரியுதா அப்படிங்கிறாங்க. அப்போதான் பக்கத்து வீட்டில் உள்ள ராஜம்மா வராங்க.
ஏய் சுஜி, சுஜி, உங்கள் வீட்டில் என்னம்மா சமையல்? குழம்பு ஏதாச்சும் இருக்குதா? எங்கள் வீட்டில் மிக்ஸி ஓடவே இல்லைம்மா. காரக்குழம்பு வைக்கலான்னு பார்த்தா இந்த மிக்ஸி வேற இருக்கும் பொழுதே ரிப்பேர் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேரம் ஆகிப்போச்சா, அதனால தான் உங்கள் வீட்டில் குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஏதாச்சும் குழம்பு வச்சுருக்கிறீங்களா? என்ன குழம்பு? ஏய் கல்பனா, சீக்கிரமாக போய் குழம்பு எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. ஆ, வா வா, நாங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு தான் நீயும் சரியாக வந்திருக்கிற. வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே போயிட்டேன். வா வா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சாப்பிட போகிறீங்களா? சாப்பிட்ற நேரத்தில் வந்து தொந்தரவு செஞ்சுட்டேனா, மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ராஜம்மா, வா வா வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. ஆஹா, வாசனையாக இருக்குதே, வகை வகையாக செஞ்சுருப்பீங்க போல இருக்குது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. இங்கே எங்களுக்கே குழம்பு இல்லையா, இவ வேற குழம்பு இருக்கா கூட்டு இருக்கான்னு வந்துட்டா. நானே இப்போ எப்படி தான் சாப்பிட போகிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறேன். இதில் வேற இவ மிக்ஸி ஓடலை, கிரைண்டரு ஓடலைன்னு வந்துட்டாளே. ம் இன்னைக்கு சாப்பாடை காலி பண்ணணும்னா இவளை கொஞ்சம் சாப்பிட வச்சிட வேண்டியது தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க மனசுக்குள்ளேயே. அட என்ன ராஜம்மா நின்றுட்டே இருக்கிறீங்க, நான் தான் சொல்கிறேன்ல வந்து உட்காருங்க, உட்காருங்க ராஜம்மா அப்படிங்கிறாங்க கல்பனா. சரி சரி, நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறீங்கல்ல கல்பனா, அந்த உட்கார்றேன் அப்படின்ட்டு அவங்களும் டைனிங் டேபிளில் சேரில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறாங்க. அட கடவுளே, இந்த கொடுமை இந்த வீட்லேயுமா நடக்குது? அங்கே தாங்க முடியலன்னு இங்கே ஏதாச்சும் குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தா இங்கே அதுக்கு மேலெல்லாம் இருக்கு. இப்போ நான் எப்படி எஸ்கேப் ஆகிறது? எப்படியாச்சும் வீட்டுக்கு ஓடிடணுமே. நான் வெறும் வெள்ளை சோறையாச்சும் சாப்பிட்ருவேன். இந்த வகை வகையாக புளிசோறு, தக்காளி சோறு, தயிர் சோறுலாம் என்னால் சாப்பிட முடியாது. அது சாப்பிட்டாலே எனக்கு ஒத்துக்காதே. எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏய் கல்பனா, 2 நிமிஷம் குக்கரில் ஏதோ வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதை ஆஃப் பண்ணலை, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேனே அப்படின்ட்டு வேக வேகமாக வந்த வேகத்திலேயே கொடையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடிட்டாங்க. சுஜிக்கு ஒரே சிரிப்பு. என்ன, இவங்களுக்கும் பிடிக்காதா? இந்த ஊரில் உள்ள மாமியார் எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க. நமக்கு வேற பசிக்குதே, அதுவும் வகை வகையாக சாப்பாடு செஞ்சால் எப்படா சாப்பிட்லான்ட்டு வயிறு போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறாங்களே. இப்போ என்ன பண்ணலாம்? சாப்பிட போகிறாங்களா இல்லை நம்ம சாப்பிட்றலாமா வச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஏம்மா, எங்களாலலாம் இது சாப்பிட முடியாது. ஏங்க, நீங்கள் போய் மீன் பிடிச்சிட்டு வரீங்களா? நான் மீன் குழம்பு வச்சு தரேன் அப்படிங்கிறாங்க. ஆ, மீன் குழம்பா? மீன் குழம்பா வச்சு தர போகிறேன்? சரி சரி, சூப்பரு. நான் வெயிற மழையில் நனைஞ்சிக்கிட்டே கண்டிப்பாக மீனோட தான் வருவேன். இதோ இப்போவே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்பாப்பா நானும் வரனேப்பா அப்படின்ட்டு குகனும் அவங்க அப்பா கூடவே சேர்ந்து போயிட்டு ஒரு வழியா ஒரு கூடை நிறையா மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போது புயல் காற்று பயங்கரமாக வீச ஆரம்பிச்சிடுச்சு. மழையும் விடாமல் அடமழையாக பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மழையிலேயே கல்பனா சுட சுட சூப்பராக மீன் குழம்பையும் செஞ்சுட்டாங்க, வெள்ளை சாப்பாடும் செஞ்சுட்டாங்க. ஆஹா, சூப்பராக இருக்குது வாசனை. ஒரு பொடி பிடிக்க வேண்டியது தான் எல்லாருமா சேர்ந்து. மீன் மட்டும் வறுத்துடலாம் அப்படின்ட்டு மீனையும் வேக வேகமாக வறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, கல்பனா, ராமசாமி, குகனு, சுஜி எல்லாருமா சேர்ந்து கல்பனா செஞ்ச மீன் குழம்ப ரசித்து ருசித்து சாப்பிட தொடங்கிட்டாங்க. புயலில் மீன் குழம்பு சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி அடிக்கடி புயல் வந்தால் நல்லா தான் இருக்கும். புயலுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க அப்படின்ட்டு கல்பனா சிரிச்சிட்ருக்குறாங்க. ஆமாம் ஆமாம், புயல்லையும் நல்லா தான் இருக்குது. இருக்கும் இருக்கும். மீன் பிடிக்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் இப்போ சுட சுட மீன் குழம்பு, சாப்பாடு, மீன் வறுவலை வச்சு சாப்பிடும் பொழுது அது எதுவுமே கஷ்டமாக தெரியல. உன்னோட கைப்பக்குவத்தில் மீன் குழம்பு சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்குது கல்பனான்னு கல்பனாவும் ராமசாமியும் சந்தோஷமாக ஒத்துமையாயிட்டாங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.
இதுக்காகத்தான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்காத சாப்பாடை நான் இன்னைக்கு செஞ்சேன். மாமாவும் அத்தையும் மாற்றி மாற்றி காலையிலேருந்து சண்டையாக போட்டுட்டு இருந்தாங்கல்ல, எலியும் பூனையுமா. அதை எப்படி சரி பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கு வேற வழியே தெரியல. பூனைக்கு பிடிச்ச மீனை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், எலியும் பூனையும் நண்பர்கள் ஆயிடுவாங்கன்ட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். இப்போ ஒரு வழியா அத்தையும் மாமாவும் ஒத்துமையாயிட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்குதுன்ட்டு குகனும் சுஜியும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குடும்பங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நம்ம தான் சந்தோஷமாக கவனிச்சுக்கணும். அதுவே எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும். சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தால் ஆரோக்கியத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.